ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நல்ல நோக்கத்துல குறையில்லை. ஏன்னா ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே செலவு, அதிகாரிகளுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு ஒரே நேரத்துல வேலை முடிஞ்சிடும். நடைமுறையில பாத்தீங்கன்னா நடைமுறையில குளறுபடி என்ன சிக்கல்னா, ஒரு மாநிலத்துல தேர்தல் ஆனது 1 வருஷம் 2 வருஷம் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டிய இது எப்படி சரி பண்ண போறோம்? இதுக்கு தேர்தல் ஆணையம் சரியான விளக்கம் நோக்கம் நல்ல நோக்கம். நடைமுறையில் இருக்கிற சிக்கலை தீர்ப்பதற்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது அதை அறிவிக்க. முஸ்லீம்கள் நிறைய கைதிகளா இருந்தாங்க, விடுதலை செய்யணும்னு சொல்லி முதல் நீங்க பாமக தான் குரல் கொடுத்தது. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்னைக்கு கோவை பாஷா பலியாயிட்டாரு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? அதாவது இஸ்லாமியர்களுக்கு தடா சட்டம் போட்டு அரசாங்கம் ரொம்ப தண்டிச்சது. அப்போ இந்த தடா சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி சாலையில உட்கார்ந்து போராட்டம் பண்ணது மருத்துவரையா தான். இஸ்லாமியர்கள் 10 வருஷம் 15 வருஷம்லாம் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க உடனடியே விடுதலை பண்ணணும் மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்றாங்க. சட்டமன்றத்துல நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் சிறையில அடைந்ததற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், வேதனைப்படுறோம். நீண்ட நாள் 10 வருஷமா அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள சிறையில் இருக்கிற அத்துணை இஸ்லாமியர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துறோம். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறது, கைது செய்யப்படுறது வாடிக்கையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரதமர் இலங்கை பிரதமர் கிட்ட பேசுறாரு, ஒரு சரியான அழுத்தம் பேசுறாங்க. மீனவர்கள் பிரச்சனைக்கு இதுவரைக்கும் எதுவுமே ஒரு தீர்வை எட்ட முடியல. மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கு எந்த கட்சிக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க மீனவர்களுக்காக. இதுக்கு ஒரே தீர்வுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. கச்சத்தீவை மீட்கணும். இது கச்சத்தீவை கொடுத்தது நமக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ கடல் எல்லை சரியா கணிக்க முடியாது. கடல்ல மீனவர்கள் போற நேரத்துல தண்ணியில போய் எங்க எல்லை இருக்குதுன்னு எப்படி தெரியும்? நம்ம எல்லைக்குள்ள மீன் பிடிச்சா கூட இலங்கை கடற்படையினர் என்ன பண்றாங்க, எல்லை தாண்டி மீன் பிடிச்சா நம்ம எல்லையில துப்பாக்கி சூடு நடத்துறது, வலைய அறுக்கிறது, படகு உடைக்கிறது, சேதப்படுத்துறது, கைது பண்ணி போய் சிறையில் அடை. இந்த கொடுமை தொடர்ந்து இருக்கு, தொடர்கதையாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இப்போ நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள், வேதாரண்ய மீனவர்கள் அல்லது புதுக்கோட்டை மீனவர்கள், இப்படி மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சொன்னா நம்ம அறிக்கையில சொல்றோம். அதோட தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதுது, அரசியல் கட்சியெல்லாம் நாங்க சொல்றோம். இது தீர்வு காண வேண்டியது மத்திய அரசினுடைய பொறுப்பு. அதனால மத்திய அரசு இன்னைக்கு இலங்கை பிரதமர் வர நேரத்துல இது வலியுறுத்தணும். என்ன வலியுறுத்தணும்னு சொன்னா, எல்லாருமே நம்ம இந்தியாவும் இலங்கையும் சகோதர நாடு, அண்டை நாட்டுல மீன் பிடிக்கிறது எங்க வேணாலும் மீன்பிடி உரிமையை எல்லாத்துக்கும் வழங்கணும்னு சொல்லி நம்ம பிரதமர் அங்க வலியுறுத்தணும். அவங்களும் ஒரு சகோதர நல்லிணக்கத்தோட புது பிரதமர் வந்திருக்கிறார், இந்த புது ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதிபர் வந்திருக்காரு. அவரும் ஒரு நல்லிணக்கத்தோட இதை ஏத்துக்கிட்டு பாதிப்பு இல்லாத இருக்கணும். மீண்டும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா கச்சத்தீவை மீட்பதுதான் சரியானது. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப நடக்கிற தேர்தல 4 கட்டம் 5 கட்டமா நடத்துறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்துல சாத்தியமாகும்? அதுதான் இந்த இருக்கிற அந்த சிக்கல் இருக்குதுன்னா, அந்த சிக்கலுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் விளக்கணும். எந்த வகையில நடத்த போறோம், எப்படி நடத்த போறோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கிற கேள்விக்கு திமுகவும் அதனுடைய புதுசா வந்திருக்கிற உதயநிதியும் சரியான பதில் அளிக்க தயங்குறாங்களே, அது அவங்களை எதிர்கொள்றதுக்கு அந்த பயந்துட்டு அது மாதிரி பேசுறாங்களா, இல்ல உங்களோட பார்வையில் அது நீங்க எந்த மாதிரி தெரியும்? அதாவது சட்டமன்றத்தை குறைந்த 100 நாட்கள் குறையாம நடத்தணும். 100 நாட்கள் குறையாம நடத்தினாதான் எல்லா கட்சிகளும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பேச முடியும். ஒவ்வொரு கட்சிக்குமான நிலைப்பாடு இருக்குது, அல்லது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் இருக்கு. அரசு என்ன நல்லது செய்யறாங்களோ அதை வரவேற்கலாம், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அரசு செய்யாத வலியுறுத்தி பேசுறதுக்கு நேரம் வேணும். 2 நாளில் எப்படி வலியுறுத்தி பேச முடியும்? எந்த கட்சி என்ன சொல்ல முடியும்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியும்? ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க தொகுதி கோரிக்கையை வைக்கணும். மக்களால் தேர்ந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர் 234 பேசுறதுக்கு, அவங்க தொகுதிக்கு செய்யறதுக்கு அதிக நாட்கள் நடத்தணும், பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அது இல்லாம போகக்கூடிய சூழல் தான் உருவாகி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.